எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுல இருந்து. இந்த பதிவில் பழங்கள் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த பதிவில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பை புக்கு கிடையாது. ஒரு புக்கை வாசித்து அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுற விஷயம் கிடையாது. நான் ஃபுல் டைமாக ரா ஃபுட் எடுத்துக்கிறேன், உயிர் உள்ள உணவு எடுத்துக்கிறேன், பழங்களை சாப்பிட்றேன். ஸோ முழு நேரமாக பழங்களை எடுக்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நான் அனுபவிச்சேங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான விஷயம். ஸோ இந்த நன்மைகள் எல்லாமே பழங்களை நீங்களும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக உங்களாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேங்கிறதுக்காக நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்டையும் ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின்லேயுமே நீங்கள் என்ன செஞ்சலாம்? சோதித்து பார்த்து இது உண்மையா இல்லையாங்கிறத என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற விஷயம் எல்லாமே என்ன கிடையாது? சயின்ஸ் கிடையாது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு தேவையில்லை. காமன் சென்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் பழங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, முழு நேர உணவாக பழங்களை சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன நன்மைகள்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிறத பற்றி ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டைஜஷன். நம்ம உடம்புல அதிகமாக எனர்ஜியை உரியக்கூடிய விஷயம் டைஜஷன் தான். பழங்கள் உயிருள்ள உணவாக இருக்கும்போது, சமைச்ச உணவுலாம் செத்துப்போன உணவாக இருக்கும்போது, அந்த பழங்களில் உயிர் இருக்கிற போது உள்ள என்ன இருக்கும்? பழங்களில் எல்லா பழங்கள்லையுமே 90% 80% வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த தண்ணி தான் அதை உயிரோட வச்சுக்கிறது. இதே அந்த பழ உணவை தூக்கி சமைச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிடுது? அந்த தண்ணி வறண்டு போயிடுது, செத்து போயிடுது. ஸோ சமைச்ச உணவில், செத்துப்போன உணவில் என்ன கிடையாது? உள்ள தண்ணி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விருந்து சாப்பாடு போய் சாப்பிட்றீங்க, சைடில் தண்ணியை வச்சுட்டு தானே சாப்பிட்றீங்க. தண்ணி இல்லாமல் சாப்பிட்றீங்களா? ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, தண்ணி வச்சுட்டு தான் சாப்பிட்றீங்க. வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு என்ன வச்சு சாப்பிட்றீங்க? தண்ணி இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியறதில்ல? சாப்பிட முடியறதில்லை. அப்படியே நீங்கள் சாப்பிட்டு முடித்தாலுமே உடம்பு என்ன செய்யுது? தண்ணி கேட்குது. காரணம் என்னென்னா, உடம்பு அந்த செத்து போன உணவை டைஜஸ்ட் பண்ண முடியலை, ரொம்ப சிரமப்படுது. ஏன்னா அதில் தண்ணி இல்லை, உயிர் இல்லை. பழங்களில் இயற்கையான தண்ணி இருக்கிறதுனால அது சீக்கிரம் செரிமானம் ஆயிடுது. சீக்கிரம் செரிமானமாகி உடம்புடைய டைஜஷனை அதிகமாக என்ன செய்கிறது கிடையாது? எனர்ஜியை உரிவது கிடையாது. ஏன்னா அது இயற்கையான உணவு. நம்ம உணவுக்குன்னே இயற்கை படைக்கப்பட்ட ஒரு உணவு. அது டைஜஷனோட எனர்ஜி என்ன செய்யாது? எடுத்துக்காது. இப்போ உதாரணத்துக்கு அதே தான், நீங்கள் மறுபடியும் ஒரு விருந்து சாப்பாடு போய் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே எங்கடா போய் படுக்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் பழங்களை சாப்பிட்டா எப்படா இருந்துச்சு ஓடலான்னு தோணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க. ரெண்டாவது, உடல் வெப்பம். சமைச்ச உணவு, செத்துப்போன உணவு எல்லாமே உடம்புடைய ஹீட்டை அதிகப்படுத்தும். ஏன்னா அது அமிலத்தன்மை உள்ள உணவு, அசிடிட்டி. சமைக்காத உணவு உடம்புடைய உடல் வெப்பத்தை குளிர்ச்சியாக்கும். அது காரத்தன்மை உள்ள உணவு. காரத்தன்மைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மசாலா காரம் கிடையாது. இது அல்கலைன், அந்த காரம். ஸோ பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு எப்பயுமே என்னவாக இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அவங்களுடைய உடம்பு ரொம்ப அசிடிக்காக இருக்காது. ரொம்ப அசிடிக்காக இல்லாததுனால அவங்களுக்கு அஜீரண கோளாறோ எதுவுமே என்ன செய்யாது? நடக்காது. ஸோ பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்க நேச்சராகவே எப்படி இருப்பாங்க? ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும். அதிகமாக மசால் போட்ட உணவை சாப்பிட்றவங்களும், அதிகமாக உப்புள்ள உணவுகளும், அதிகமாக நான்வெஜ் உள்ள உணவு சாப்பிட்றவங்களையும் போய் தொட்டு பாருங்கள், ரொம்ப உடம்பு என்ன இருக்கும்? ஹீட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, ஸ்லோ ப்ரீத்திங். இது காலையில் நீங்கள் வெறும் பழ உணவை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். காலைல நீங்கள் வெறும் பழ உணவு மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ப்ரீத்திங் ஸ்லோவாகும். அதிகமாக பழம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டுமே இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரீத்திங் என்னவாகும்? ஸ்லோவாகும். ப்ரீத்திங் ஸ்லோவாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் நீங்கள் ஸ்லோ பண்ணாமல் சப்கான்ஷியஸாகவே என்ன ஆகிடும்? அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சமைச்ச உணவு மாதிரி பழங்களை விரட்டி வேகமெல்லாம் சாப்பிட முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களேன், பண்ண முடியாது. காலைல நீங்கள் வேகமாக இட்லியை போட்டு திணிக்கிற மாதிரி, சாப்பிட போட்டு திணிக்கிற மாதிரி பழத்தை என்ன செய்ய முடியாது?
திணிக்க முடியாது. அதை பொறுமையாக சாப்பிட்டு மென்று தான் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும். அப்போ பொறுமையாக மென்று தான் சாப்பிட முடியும் போது அந்த ப்ராசஸே ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸாக மாறிடும். ப்ரீத்திங் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சப்கான்ஷியஸாக ஸ்லோ ஆயிரும். அடிக்ஷன் கில்லர் இது வந்து நான் உணர்ந்ததில்லை, ஏன்னா எனக்கு அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லை. ஆனால் ஒரு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, நல்லா ஸ்மோக் பண்ணுறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பழம் வாங்குறவங்க. அதாவது பழம் உணவுங்க அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றது கிடையாது. பழங்களை அதிகமாக சாப்பிடும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணணுமோ இல்லை ஸ்மோக் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, தோன்றது கிடையாது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க, இல்லை விக்கி எனக்கு ஒரு நாளுக்குள்ள ஒரு 5-6 சிகரெட் அடிப்பேன், இப்போல்லாம் பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எண்ணம் தோண மாட்டேங்குது அப்படின்பாங்க. ஸோ பழங்கள் சாப்பிட்றது மைண்ட் ரீதியாகவும் உங்களை மாற்றும், ஃபிசிக்கல் ரீதியாக மட்டும் இல்லை, மைண்ட் ரீதியாகவும் மாற்றும். ஏன்னா பழங்கள் சாப்பிட்றதே ஒரு ஆசையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அப்போ உங்களால் ஆசையை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேட் ஹேபிட்ஸும் என்னவாகும், கண்ட்ரோல் ஆகும். ஸோ யார் யாரெல்லாம் ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து வெளிவர நினைக்கிறீங்களோ, இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்லேருந்து வெளிவர நினைக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு தப்பான ஹேபிட்லேருந்து வெளிவர நினைக்கிறீங்களோ, பழங்களை சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு வெளியே வரக்கூடிய மனப்பக்குவம், அதுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸு பழமே உங்களுக்கு என்ன செய்யும், தரும். பேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸ்லோ ப்ரீத்திங், பழங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ப்ரீத்திங் ஆகுது, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ இந்த 2 விஷயம் நடக்குது. அடிக்ஷன், ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு பொறுமை டெவலப் ஆகும். யார் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல பொறுமைசாலியாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, பிடிவாத குணம் இல்லாமல் இருக்கணும், அன்பாக இருக்கணும்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இப்போயே என்ன செஞ்சுக்கோங்க, பிள்ளைங்களை பழங்களை அதிகமாக சாப்பிட வச்சு பழகிக்கோங்க. ஏன்னா இந்த குணாதிசயம்லாம் அந்த உணவுலேருந்து தான் கிடைக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவாக நீங்கள் மாறுவீங்கிற ஒரு ஸ்லோகன் இருக்குது. ஸோ அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இது ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயம்தான். சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட் கொடுக்கும்போது அவங்க அதிகமான பிடிவாத குணங்களும் அதிகமாக கோபம் படுறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக பல உணவுகள் கொடுக்கும்போது அவங்களுடைய கோபம், பிடிவாதம் இதெல்லாம் என்ன கிடையாது இல்லாமல் பொறுமையாக பேஷண்ட்டோட அவங்க இருக்காங்க. இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். 6வது வெயிட் லாஸ். நான் தெளிவாக சொல்லிடுறேன், பழங்களில் சாப்பிட்டு வெயிட்டு குறைக்கிற மாதிரி வேறு எதுலேயுமே என்ன செய்ய முடியாது, வெயிட்டை குறைக்கவே முடியாது. ஏன்னா ரிசல்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்ற வெயிட் லாஸில் வந்து ஒரே ரூல் தானே சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. பழங்களில் பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். ஆனால் எதை சாப்பிட்ணும், சரியான உணவை சாப்பிட்ணும், உயிர் உள்ள உணவை சாப்பிட்ணும். செத்த உணவை சாப்பிடக்கூடாது. செத்த உணவை சாப்பிட்டா உடம்பு எடை கூட தான் செய்யும், உயிருள்ள உணவை சாப்பிட்டா உடம்பு எடை குறையும். பாடி ஹைட்ரேட்டட். பழங்களில் இயற்கையாகவே 80% மேலே தண்ணி இருக்கிறதுனால பழங்களில் சாப்பிட்டு என்ன செய்யறதில்லை, யாரும் தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி கூட என்ன செய்யாது, அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா அந்த பழங்கள் உள்ள தண்ணியே என்ன இருந்தது, போதுமானது. அந்த பழங்கள் உள்ள தண்ணியே இயற்கையான தண்ணி, சுத்தமான தண்ணி. அந்த தண்ணியே உடம்புக்கு போதுமானது. எனக்கெல்லாம் டெய்லி தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா பழங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வாட்டர் கரண்ட் அதுலேருந்தே கிடச்சிருது. அப்போ தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நீர் சத்துன்னு சொல்லி நீங்கள் வெளியே கேள்விப்படுறீங்கல்ல, அது வந்து வெறும் குடிக்கிற தண்ணி சத்து கிடையாது, பழங்களில் உள்ள நீர் தண்ணி. அந்த பழங்களில் உள்ள நீர் சத்து தான் ரத்தத்தை சுத்தமாக்கும், ரத்தத்தை புதுசாக சுத்தப்படுத்தி உருவாக்கும். ஸோ பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரேட்டடாக இருக்கும். இந்த கருவிழிகள் இதெல்லாம் என்ன செய்யாது, குறைஞ்சிரும். நிறைய நன்மைகள் இருக்குது அதை பொறுத்த வரைக்கும். லோ ஸ்லீப், இது நிறையா பழம் சாப்பிட்றவங்க உணர முடியும். உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் குறைஞ்சிரும். ஏன்னா உங்கள் பாடி மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலைகள் பளுவும் குறைஞ்சிரும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உடம்பு தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிரும். அப்போ உடம்பு தன்னுடைய மெயின்டெனன்ஸ் வேலையை கம்மியாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு
உங்களுடைய ஸ்லீப்பிங் டைமும் குறையும். இது நிறையா பழங்கள் சாப்பிட்றவங்க உணரக்கூடிய ஒரு விஷயம். மோர் எனர்ஜி. ரீசெண்டாக ஒரு மெம்பர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி பழங்கள் வேண்டான்னாங்க. ஏன்க்கா வேண்டாம் அப்படின்னா, இல்லை நான் மருந்து சாப்பிட்றேன் அதனால் பழங்கள் வேண்டான்னாங்க. சரிக்கா ஓகேக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு, இல்லை தம்பி எனக்கு பழங்கள் கொடுங்க, பழங்கள் சாப்பிடாம ஒரு உடம்பு வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்குது, ஒரு எனர்ஜியாகவே இல்லை அப்படின்னாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேனக்கா, பழம் தான் எனர்ஜி தரக்கூடியது, மருந்துங்கிறது இயற்கையான விஷயம் கிடையாதுன்ட்டு. விஷயம் அதுதான். பழங்கள் சாப்பிடும்போது டைஜஷனுடைய வேலை ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா அது இயற்கை உணவு. செத்த உணவை செரிமானம் பண்ணுறது தான் டைஜஷன் ரொம்ப மெனக்கிடும். ஸோ பல உணவு உயிருள்ள உணவு சாப்பிடும்போது டைஜஷன் ரொம்ப மெனக்கிடாத நேரத்தில் அந்த எனர்ஜி எல்லாமே என்ன செஞ்சிடும், உடம்பு பொங்கல் கொடுத்துரும். அப்போ பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடம்பு என்னவாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, அத்லெட்ஸில் நீங்கள் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது எண்டூரன்ஸ் பில்ட் ஆகும், ஸ்டாமினா பில்ட் ஆகும். எங்ககிட்ட பழங்கள் நிறைய ஜிம்முக்கு போகும், பர்சனல் ட்ரைனர்ஸ்க்கு போகும், நிறைய அத்லெட்டிக்ஸ் போகும். அவங்களுக்கு தெரியும் பழங்களை சாப்பிட்டா தான் நம்முடைய எண்டூரன்ஸ் பில்ட் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ச்சியாக பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன இந்த விஷயந்தான். பழங்கள் வந்து பாசிட்டிவான ஃபுட்டு. இயற்கையினாலே அது பாசிட்டிவ் தான், அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது. ஸோ இயற்கை உணவுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஃபுட்டு. ஸோ உங்கள் பிள்ளைங்க பாசிட்டிவாக இருக்கணுமா, பழங்களை சாப்பிடுங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணுமா, பழங்களை சாப்பிடுங்க. பழங்களை சாப்பிட்டாலே அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், தன்னைத்தானே உருவாக ஆரம்பிச்சிடும். அது நான் பழத்துக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? பழங்களை அதிகமாக சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு ரீதியாக மட்டும் இல்லை, மைண்டையும் உங்களை மாற்றும். அது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களால் உணர முடியுமே தவிர, நான் இப்போ என்ன சொன்னாலும் அது உங்களால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு குணாதிசயங்களும் என்னவாகும், மாறும். ஏன்னா ஒரு நல்ல உடம்பு தான் நல்ல ஒரு மைண்டையும் தர முடியும். ஸோ பழங்களை அதிகமாக சாப்பிட்டு பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். பியூட்டி, அழகு. இதில் வந்து பெண்களுக்கு தான் நிறைய பலன் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஒய்ஃபு அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பழங்களை. புதுசாக நான் சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணும்போது, ஆனால் முந்தியோட முடி கொட்டத்து குறைஞ்சிச்சுன்னா முடி நல்லா வளருதுன்பாங்க, பிம்பிள்ஸ் குறையுதுன்பாங்க, டார்க் சர்க்கிள்ஸ் குறையுதுன்பாங்க, அவங்களுடைய பீரியட்ஸ் பெயின் ப்ளீட் ஆகிறது ரொம்ப கம்மியாகும், பெயின் ரொம்ப இருக்காது. ஸோ பெண்களுக்கு பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது மூலிமா அவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. ஆனால் டயட் ரீதியாக பார்க்கும்போது அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறது யார், பெண்கள் தான். ஏன்னா அவங்களால தான் என்ன செய்ய முடியறது கிடையாது, ஆசையை கட்டுப்படுத்த முடியறது கிடையாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இயற்கை உணவகத்தை ரன் பண்ணும்போது நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக டயட்டில் ஃபெயிலியர் ஆகிறது பெண்கள் தான். ஆனால் பெனிஃபிட்டு அவங்கள்ட்ட இதில் தான் ஜாஸ்தி. அவங்க கேட்கக்கூடிய எல்லா அழகுங்களும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல், பவுட்ரு யூஸ் பண்ணாமல், சோப் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு பார்லருக்கும் போகாமல் பழங்களை சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவாங்க, அவங்க கேட்கக்கூடிய அழகும் அதுக்குண்டான எனர்ஜியும் கிடைக்கும். ஏஜிங், நான் சொன்ன மாதிரி தான், அழகு வந்துடும், ஆயுள் கூடிரும், அப்போ வயசாகும் தன்மை குறைஞ்சிரும். ஸோ பழங்கள் உயிருள்ள உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு உயிர்த்தன்மை அதிகமாகும். பழங்கள்ங்கிறது உயிருள்ள உணவு, சமைச்சிட்டா செத்துப்போன உணவு. ஸோ உயிருள்ள உணவை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உயிர் அதிகமாகும். செத்துப்போன உணவை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக நீங்களும் சாக வேண்டியது தான், இறக்கும் தன்மை அதிகமாகும். ஸோ பழங்களை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வயசு தொடர்ச்சியாக நாள் ஆக ஆக கம்மியாகிக்கிட்டே இருக்குமே தவிர அதிகமாகாது. புண்ணியம், கடைசியாக பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது அந்த பழத்தினுடைய தோல் வந்து வேறு உயிர் சாப்பிடும். உங்களுக்கு பழங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மற்ற மிருகங்களுக்கு உணவை வச்சுட்டு உங்களுடைய பழத்துடைய தோலை வச்சுட்டு தான் உங்களுக்கு டெலிவரி நடக்கும். அப்போ நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், மற்ற உயிரும் உணவு சாப்பிடுது. ஸோ நீங்கள் பழ உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மற்ற உயிர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றீங்க. ஸோ அந்த புண்ணியம் அது உங்களை தான் சாரும். ஸோ இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னடா பழம் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. பழம் சாப்பிட்றதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது.
அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்குது. அது போக போக இதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த பலன்கள்லாம், இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், பழங்களை சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம், இதை எதுவுமே நான் நம்ப போகிறது கிடையாதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பழங்களை சாப்பிட்டா அந்த பலன் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். பழங்களை சாப்பிடாட்டினாலும் அந்த பலன் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். ஸோ இந்த பதிவில் பழங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இயற்கை சார்ந்த வீடியோவை பற்றி விவாதிப்போம். பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.